Welcome students. This video is about 6th standard social science civics unit 2 the Constitution of India part 2. Let me move on to the lesson now. In 1946, nearly 389 members of the Constituent Assembly who belonged to different parties from different places came together to frame the Constitution of India. The chairman of the committee was Mr. Rajendra Prasad. சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணயம் மன்ற என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். The other significant members in the Constituent Assembly: ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், Vijayalakshmi Pandit and Sarojini Naidu were the members in the Constituent Assembly. வேறு யாரெல்லாம் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தார்கள் கேட்டதுக்கு ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட்டோர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னாங்க. How many women members were there in the Constituent Assembly? 15 women members were in the Constituent Assembly. The drafting committee was formed with 8 members and its chairman was B.R. Ambedkar. B.N. Rao was appointed as an advisor. The committee met for the first time on 9th December 1946. On the same day, the drafting of Constitution of India started. இந்த அமைப்பில் எத்தனை பெண்கள் இருந்தனர் அப்படின்னு கேட்டனர். மேலும் 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக P.N. ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. How did they form the Indian Constitution? The constitutions of nearly 60 countries, including the UK, USA, former USSR, France, Switzerland, etc., were thoroughly examined and their best features have been adapted by our Constitution. Did they draft in a short span of time? No, nearly 2000 amendments were made before the draft was finalized. எதை கொண்டு இதை எழுதினார்கள்? இக்குழுவினர் ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். ஒரே மூச்சில் இதை எழுதினார்களான்னு கேட்டாங்க. இல்லை, அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னார். When did they complete this work? It took a period of 2 years, 11 months and 18 days. It was completed on 26th November 1949. The Constitution was accepted by the Constituent Assembly. So 26th November is celebrated as the Day of the Constitution. Isn't it? Said Karthikeyan. Yes, said Mr. Arumugam. எப்போது இச்சட்டம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க. உடனே அதுக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. அந்த நாளையே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசமைப்பு நாளாக கொண்டாடுறாங்க ஆண்டுதோறும் அப்படிங்கிறாரு கார்த்திகேயன். உடனே அதுக்கு ஆம் என்கிறார் ஆறுமுகம். How much was spent to frame the Constitution of India? asked Nathar. They spent almost 64 lakhs. What are the objectives of the Constitution? The preamble of a Constitution stresses on the justice, liberty, equality and fraternity. What is a preamble? அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது என்று கேட்டான் நத்தர். உடனே அதுக்கு 64 லட்சம் ரூபாய் எதற்கான செலவிடப்பட்டுச்சு அப்படின்னாங்க. நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க மாணவர்கள். உடனே நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறாங்க. முகப்புரை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்கள். The preface of the Constitution is the preamble. According to it, India is a sovereign, socialist, secular, democratic republic. What does it mean by sovereign? The Constitution has granted the people the right to rule. The members of the parliament and the legislative assembly are elected by the people. The right to decide is only in the hands of the representatives. Sovereignty refers to the ultimate power of the country.
அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்கள். உடனே அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை இறையாண்மை என்கிறோம் அப்படின்றார். What is the meaning of secular? Law allows all the citizens of a country the right to follow different faith and religious beliefs. All citizens enjoy the freedom of worship. The country does not have a religion of its own. All the religions in our country hold the same status. The government of India rules through the parliament, doesn't it? மத சார்பின்மை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு மக்கள் தங்களோட விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கிற சட்டம் தான் மத சார்பின்மை அப்படிங்கிறாரு. நம்மளோட நாட்டுக்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது அப்படிங்கிறாரு. நம்ம நாட்டில் எல்லா மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்குது நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறார். இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தானே ஆளப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்கள். Yes, the Constitution of India provides a parliamentary form of government, both at the center and the state. In a parliamentary system, the executive is collectively responsible to the legislature. The party which has a majority forms the government. What are fundamental rights? Fundamental rights are the basic human rights of all citizens. What are they? ஆமாம், இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையே பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். அடிப்படை உரிமை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. உடனே மாணவர்கள் அவை என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. They are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, and right to constitutional remedies. You mention about directive principles. What do you mean by that? There are certain guidelines to be followed while the governments frame law. Though these are not mandatory, they should be taken into account. அவைகள் என்னென்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகியவை உரிமைகளாக இருக்குது அப்படிங்கிறாரு ஆறுமுகம். வழிகாட்டு நெறிமுறை என்று கூறினீர்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை அப்படிங்கிறார். வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்? Every Indian citizen has a right to vote when they attain 18 years of age, irrespective of any caste, religion, gender, or economic status. Like fundamental rights, every citizen will have duties to, won't they? ஓட்டுரிமை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமைகளை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமைகளும் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்கள். Yes, there are duties respecting the national flag and national anthem, respect and protect the constitution, follow our great leaders who fought for our freedom to protect our country, readiness to serve our country if necessary, treating everyone as brothers irrespective of their caste, religions, languages, races, etc., to conserve our ancient heritage and conserve natural elements like forests, rivers and lakes and fauna, to develop science, humanity and feelings of free formation, to avoid non-violence and protect government property, parents or guardians providing educational opportunities to children between 6 to 14 years, etc., have been added as our duties. Mr. Arumugam concluded his discussion.
தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெரும் மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. குழந்தைகளின் பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது என்று சொல்லி முடித்தார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். For in this session we have studied about Constitution of India formation and fundamental rights and duties. Thank you students.